அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்கும் 100 சாமி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். ஒரு 26 வயசு தக்க ஒரு பெண்ணு, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. இந்த 2 குழந்தைங்களையும் மனைவியை விட்டுட்டு அவளுடைய புருஷன் சின்ன வயசுலேயே திடீர்னு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இளம் விதவை தாய் அந்த 2 குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆள் ஆக்குறா. இதன் நடுவில் அவளுக்கு வயசாக ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாட்டாம அவெல்லாம் இந்த பொண்ணை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் குழந்தைங்களையும் வளர்க்கணும், வேலைக்கும் போகணும், இப்படி ஒரு நம்ம இளமையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையும் வீணாயிடுச்சு. இந்த மாதிரியான நேரத்தில் ஏன் நம்ம மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ட்டு அந்த பெண்ணு முடிவெடுத்தாலும் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய கண்ட்ராக்ட்லாம் இருக்கோம். நம்ம அமெரிக்காலேயே இருக்கோம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் சரி மற்றவங்கள விட நம்ம பசங்க 2 பேர் இருக்கானுங்களே, அவனுங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் முதல்ல மறுத்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை விட நம்ம அம்மாவுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கணும், அம்மாவுக்கு ஒரு மாதிரியும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் தன்னுடைய தாய்க்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களுடைய முயற்சி வெற்றி பெற்றதா, தன்னுடைய தாய்க்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த 100 சாமி படத்தினுடைய கதை. கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சமூகத்துக்கு ஒரு இளம் வயதிலேயே கணவனை இழந்துடுற ஒரு பெண்ணுக்கு மறுமணம் நடத்தி இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படி இருக்கணும், ஏன் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அப்படி ஆகணும், அவளுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல வந்திருக்கிற ஒரு சமூக சீர்திருத்தமான இந்த படத்தை எடுத்ததுக்காகவே டைரக்டர் சசிக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். அது இல்லாமல் அவருடைய எண்ணத்தை ஸ்க்ரீனில் அதை சூப்பராக நிறைவேற்றி கொடுத்துருக்கிற இந்த செல்வி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற சுவாசிகாவினுடைய நடிப்பை நம்ம படத்தில் சொல்லியே ஆகணும். மிக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒரு நடிப்பு கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரியா இருந்தாலும் மற்ற இடத்துலலாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சுவாசிகாவின் நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய பலம். அவருங்களை வச்சு தான் இந்த படமே மொத்தமே ஓட ஆரம்பிக்குது. அவங்களுக்கு அடுத்தது விஜய் ஆண்டனியுடைய கேரக்டர் அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் இல்லைனாலும் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கேரக்டரே அவர் வரத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வராரு. ஸோ அவருடைய கேரக்டர் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கருணாசு, பாலாஜி சக்திவேல் அப்படின்ட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் சமூக சீர்திருத்த சொல்ல வந்த ஒரு நல்ல படம் தான், அப்படி தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த படத்தினுடைய குறைன்னு பார்க்கும்போது எது தெரியுது அப்படின்னா, அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு மாதிரி நாடகத்தன்மையோட ஒரு ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது. அதுக்கு காரணம் ஒரு பெண்ணோட மறுமணத்தை பற்றி சொல்கிற விஷயத்த நீங்கள் 2 மணி நேரம் சொல்லும்போது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப்பையும் பார்க்கணும், செகண்ட் ஹாப்பையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாப்பில் தான் கதையே ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாப்பை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இப்போ உதாரணத்துக்கு கருணாஸ் கேரக்டரையோ இல்லை பாலாஜி சக்திவேல் கேரக்டரையோ இல்லை விஜய் ஆண்டனி கேரக்டரையோ இன்னும் இவங்க கொஞ்சம் அழுத்த திருத்தமாக எழுதி அதை அங்கங்கே பரவலாக வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே போயிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்லா பேச வேண்டிய படம், அந்தமாரி ஒரு கருத்தை சொல்ல வந்த படம் இது. இப்போ நீங்கள் லாசாரா அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் எழுதின பார்க்கடல் அப்படின்ற ஒரு சிறுகதையை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிறுகதை மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பக்கம்தான்.
அதுலயும் அதே மாதிரி ஒரு மறுமணத்தை பற்றியும் ஒரு விதவையினுடைய ஏக்கத்தை பற்றியும் தான் அதில் எழுதியிருப்பார். அது 40-50 வருஷத்துக்கு முன்னே எழுதின கதை. இன்றைக்கும் நீங்கள் அந்த கதையை நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். காரணம் வந்து லாசாரா வந்து அந்த சிறுகதையில் அந்த மறுமணத்தை பற்றியோ அந்த பெண்ணுடைய பிரச்சனையை பற்றியோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லவே மாட்டார். ஆனால் அந்த ஃபஸ்ட்லேருந்து சொல்லலைனாலும் அந்த ஃபஸ்ட்லேருந்து அவர் ஆரம்பிக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஒரு பெண் வந்து புதுசாக கல்யாணம் ஆகிடுச்சி, வீட்டுக்காரன் வந்து திடீர்னு கேம்ப் டியூட்டியாக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறான். இவன் வீட்டில் இருந்து ஒரு லெட்டர் எழுதுறா புருஷனுக்கு. இவன் புகுந்த வீட்டில் என்ன நடக்குது, புருஷனுடைய அம்மாவை பற்றியும் புருஷனுடைய அப்பாவை பற்றியும் அவருடைய அண்ணன் தம்பிங்களை பற்றியும் அண்ணிகளை பற்றியும் எழுதுவாள். அப்படி எழுதிட்டே வரும்போது தீபாவளி வரப்போகுது, அதனால் எல்லாம் பட்சணும் அது இதெல்லாம் ரொம்ப சுறுசுறுவாக பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் உங்கள் 2வது அண்ணா சம்சாரம் இருக்கால, வெளியே வரமாட்டேன்றா, ரூம்குள்ளேயே தான் இருக்கிறா. தீபாவளி வரப்போது இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நம்ம கூட வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்றா. ஆமாம், அவங்க அன்னைக்கு ஏன் திடீர்னு மனநோய் மாதிரி வந்துருமாமே, 3-4 மாதம் ரூம் உள்ளே இருப்பாளாமே, எல்லா லெட்டர்லேயே எழுதுகிற மாதிரியே லாசாரா அந்த கதையை எழுதிட்டு வருவார். நாங்கள்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம், வெளியிலே வரமாட்டேன்றா. ஆமாம், உங்கள் அண்ணன் கூட இதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு தான் பட்டாசு வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போனாராமே. கடைக்கு போன இடத்துல பட்டாசு கடையில் திடீர்னு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்கள் அண்ணன் அங்கேயே செத்து போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ வந்து உங்கள் அண்ணி 3 மாதம் வயிற்றில் குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவள் பெற்றெடுத்தா. அந்த பையனுக்கு இப்போ 7 வயசு ஆகுது. உங்கள் அண்ணா இதேமாரி தான் தீபாவளிக்கு இறந்து போயிட்டாலும் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுது. அன்றைக்கி நாங்கள் எல்லாமே அடுப்பாண்ட எல்லாமே வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த பையன் அந்த அண்ணியோட பையன் அம்மா 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 அம்மான்னு கத்தின்னு ஓடியாரான். பாட்டி இருந்தாங்க, பாட்டி பாட்டி பாட்டின்னு அந்த பையன் பாட்டிக்கிட்ட ஓடினான். உங்கள் அம்மா கூப்பிட்டு என்னடா ஆச்சுன்னு. அம்மா அடிச்சிட்டா பாட்டி, பாரு எப்படி அடிச்சிருக்கான்னொன்னே உங்கள் அம்மா வந்த பேரனை இப்போ பார்த்தா கன்னத்தில் அப்படியே அரைஞ்ச தடயம் தெரியுது. உங்கள் அம்மா அப்படியே அழுதுட்டாங்க. உடனே அவனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த 2வது உங்கள் அண்ணாவோட மனைவிக்கிட்ட அண்ணிக்கிட்ட போனாங்க. ஏன்டி குழந்தைய போட்டு இப்படி அடிச்ச அப்படின்னு கேட்டவுடனே அவள் உங்கள் அண்ணி வந்து வெளியிலே வரல, ஆனால் தாழ்வாரத்தில் வந்து உக்காந்துக்கின்னு தலை விரித்து போட்டுக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துன்னு உக்காந்துருந்தாங்க. உங்கள் அம்மா உடனே குழந்தைய கூட்டுன்னு போயிட்டு ஏன்டி உன் பிள்ளைய எப்படி போட்டு அடித்த அப்படின்னு கேட்டாங்க. உடனே அண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் அடித்தனா, பிறந்த உடனே அப்பனை முழுங்கிட்டான், இப்போ என்ன முழுங்கிறதுக்கு வந்துக்கிறான் அப்படின்னு ஓன்னு கத்துனாங்க. உடனே பையன் பாட்டி நான் ஒன்றுமே செய்யலை பாட்டி, மத்தாப்பு கொளுத்தின்னு போய் அம்மா எப்படி இருக்குது பாருமா அப்படின்ட்டு காமிச்சேன். உடனே போட்டு பளிர்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே உங்கள் அண்ணி மறுபடியும் சாவுடா போய் நீ எதுக்கு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உங்கள் அம்மா வந்து ஏன்டி புள்ளைய எப்படி பார்த்து சொல்கிற, அம்மா பிறந்த உடனே வந்து அப்பனை முழுங்கிட்டான்ல, இப்போ இனிமேல் யாரை முழுங்கிறதுக்கு இருக்கானோ அப்படின்ட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உங்கள் அம்மா சொன்னாங்க, ஏண்டி உனக்கு மட்டும் உன் புருஷன் மட்டும் செத்துட்டான்னு நினச்சின்னுக்கிறியா, எனக்கு அவன் புள்ளடி, என் புள்ளையே நான் இழந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டு தானேடி இப்போ நான் இந்த வீட்டில் ஓடி வந்துன்னு இருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கு மன்னி என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆமாம் உனக்கு வந்து புள்ள, ஆனால் எனக்கு வந்து புருஷன், உன் பிள்ளையும் என் புருஷனும் ஒன்றாகாது, பேச வந்துட்டீங்க அப்படின்னு நாங்கள் பாரு. நாங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிட்டோம். உடனே உங்கள் அம்மா அவகிட்ட போயிட்டு அழாதடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவளுடைய தலையெல்லாம் மண்ணியோட தலையெல்லாம் நல்லா முடிச்சு போட்டு அவள் புடவையெல்லாம் போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படியே அணைச்சிக்கிட்டாங்க அப்படின்ட்டு இந்த கதையை லாசாரா முடிச்சிருப்பார். அதாவது ஒரு குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, அதில் ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்தினால அந்த பொண்ணை வந்து அவளுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு மற்றவங்க யாருமே வந்து அதை கண்டுபிடிக்கவே இல்லை, அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை.
அவன் மாமியார் மாமனார் இவங்க ஆளாளுக்கு அவங்கவுங்க மனைவியோடு இருக்காங்க. அதில் அந்த பொண்ணு மட்டும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக அந்த ரூமில் இருக்காள். அவளுடைய என்ன மனசில் அவள் என்ன நினச்சிருக்கா அப்படின்றத பற்றியே இவங்க நினைக்கல. அப்படின்றத தான் உனக்கு புள்ள ஆனால் எனக்கு புருஷன், உன் பிள்ளையும் என் புருஷனும் ஒன்றாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் வந்து இளமையிலே கணவனை இழந்துட்டா அவளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படின்றத ஒரு வரியில் சொல்லியிருப்பார். பார்க்கடல்னா என்னன்னா, பார்க்கடலை கடையும் போது அமுதமும் வரும் நஞ்சும் வரும். இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த குடும்பத்தில் எல்லாருமே பார்க்கடலில் அமுதத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் இந்த பொண்ணு நஞ்சை தானே சாப்பிட்டுன்னு இருக்கா அப்படின்னு அந்த கதையில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு சம்பவத்தை இவங்க கிரியேட் பண்ணவே இல்லை இந்த படத்தில். அதை வந்து இவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுருந்தா இப்போ கருணாசு, விஜய் ஆண்டனி, பாலாஜி சக்திவேலனுடைய கேரக்டர்லாம் கொஞ்சம் இவங்க அழுத்தமாக எழுதியிருந்தா இது நல்ல பேசப்பட வேண்டிய படம் இது. நீங்கள் உதாரணத்துக்கு பாரதி ராஜாவோட கருத்தம்மாவை பார்த்துருக்கலாம். கருத்தம்மாவில் ஒரே ஒரு வரி தான் கதையை. சின்ன குழந்தையில பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டுடுவாங்க. இந்த ஒரு வரியை வச்சுக்கின்னு ஒரு மகா காவியத்தை படைச்சிருப்பார் பாரதி ராஜா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட அந்த கருத்தம்மாவை பார்த்தீங்கன்னா அழாமல் நம்ம பார்க்கவே முடியாது. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி மாறிடும். ஆனால் அது ஒரு கமர்ஷியல் படமாக பாரதி ராஜா மாற்றினார். சரி, எதோ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய கருத்து சமூகத்துக்கு ஒரு விதவை பெண்ணுக்கு மறுமணம் அப்படின்ன ஒரு அற்புதமான விஷயத்த இந்த படம் பேசியிருக்கு. அதுக்காக மறுபடியும் இந்த படத்தினுடைய டைரக்டர் சசியும் படத்தினுடைய தயாரிப்பாளரையும் நம்ம மனதார பாராட்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, நாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.